தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிலர் சொன்னாங்க குருவை வந்து ரோட்டில் கொடுத்துருக்கு. குருவையை பொறுத்தவரையில் இப்போது வந்து களம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து குருவையெல்லாம் வந்து ரொம்ப சாகுபடி செய்வதில்லை, கள வசதி இல்லை. இப்போது வந்து கள வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ரோடு கிராம சாலைகள் எங்கே இப்போ கிராமத்தில் வந்து இப்போ அது கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை கொண்டாந்து ரோட்டில் கொட்டுவாங்க. வயலில் அறுவடை செய்த நெல்லை ரோட்டில் கொட்டுவாங்க. அப்புறம் அங்கேருந்து தான் வந்து டிபிசிக்கு எடுத்து போவாங்க. ஆனால் டிபிசிக்கு போகாமே இப்போ வந்து இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்கள்லாம் புதிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதை வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி வாங்குவதற்கு மைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் வந்து விவசாயத்தை இப்போலாம் வந்து இப்போ காலம் வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ இப்போலாம் சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் வயலில் அறுவடை செய்து அந்த நெல்லை வந்து ஒரு டிப்பர் முடிஞ்சவொடனே கொண்டாந்து ரோட்டில் கொட்டுவாங்க. ரோட்டில் கொட்டிட்டு அங்கேருந்து தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டிபிசிக்கு எடுத்து போவாங்க. ஆக அவங்க இப்போ ரோட்டை விட்டு காய வைக்கிற நெல்லை பார்த்து விட்டு இப்போ செய்தித்தாளில் தலைவர்களாக இப்போ அறிவிக்கிறார்கள். ஆக வந்து இது வந்து இப்போ இதை பொறுத்தவரையில் நெல் கொள்முதலை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணி நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நடவடிக்கை முழுவீச்சு நடைபெற்றிருக்கிறது. இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக முடிஞ்சு போச்சு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு, நாகப்பட்டினத்தில் முக்கால்வாசி இருக்கிற 10 ஹெக்டேர் தான் இருக்கின்றது. அதே திருவாரூர் தஞ்சாவூரில் முடிந்து விட்டது. திருவாரூரில் அது குறைந்த இது 4 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்துவிட்டது. ஆக நெல் இப்போ வந்து டிபிசி நெல் இப்போது இல்லை, எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது.